வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால் PMJAY ஃப்ரீ ஹவுஸ் ஸ்கீம். அதாவது பார்த்தீங்கன்னா பிரதமரின் இலவச வீடு வழங்கும் திட்டம் அனைவருக்கும் வீடுன்னு சொல்லிட்டு ஒரு புதிய அறிவிப்பு வந்து வெளியாக உள்ளது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. யாரெல்லாம் வீடு இல்லாமல் இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அறிவிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. அதனால் இந்த அறிவிப்பில் என்னெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் அதனுடைய முழு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மத்திய அரசினால் வெளியிடப்பட்ட ஒரு செய்தி அறிக்கை. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 3 கோடி கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வீடுகளை கட்ட அரசு நிதி உதவின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ ஸோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய பிரதமர் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நரேந்திர மோடி அவங்க 3வது முறையாட்டு பிரதமராட்டு அவங்க பதவி ஏற்றிருக்காங்க. இந்த நிலையில் தான் அவங்க அந்த செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நகர்ப்புறம் மற்றும் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 கோடி வீடுகளை கட்ட அவங்க முடிவு செய்திருக்காங்க. அதற்கான நிதி உதவி ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கீழே என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தகுதி வாய்ந்த கிராமப்புற மற்றும் நகர்ப்புற குடும்பங்களுக்கு அடிப்படை வசதிகளுடன் கூடிய வீடுகள் கட்டுவதற்கு உதவி வழங்குவதற்காக மத்திய அரசு 2015-2016 ஆண்டு முதல் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கடந்த 10 ஆண்டுகளில் தகுதியான ஏழை குடும்பங்களுக்கு மொத்தம் 4.21 கோடி வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் 2015-2016 தான் இது கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த திட்டம் கொண்டு வந்து 10 வருடம் ஆகிறது. இந்த 10 வருடத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் பார்த்தீங்கன்னா கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் ஒரு 4.21 கோடி வீடுகள் அவங்க இதில் கட்டியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 கோடி வீடுகள் கட்டுவதற்கு இப்போ அதற்கான நிதி உதவி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ செகண்டில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட அனைத்து வீடுகளுக்கும் வீட்டு கழிப்பறைகள், சமையல், எரிவாயு இணைப்பு, மின் இணைப்பு, செயல்பாட்டு வீட்டு குழாய் இணைப்பு போன்ற பிற அடிப்படை வசதிகள் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பிற திட்டங்களுடன் ஒருங்கிணைந்து வழங்கப்படுகிறது. ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்ட ஆரம்பித்தா பார்த்தீங்கன்னா மற்ற இது மூலமாட்டு வீட்டு கழிப்பறைகள், சமையல் எரிவாயு இணைப்பு, மின் இணைப்பு, செயல்பாட்டு வீட்டு குழாய் இணைப்பு இது எல்லாமே இன்னும் மத்திய அரசு இந்த திட்டத்தின் மூலம் இலவசமாட்டு நீங்கள் பெறலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 3வது பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தகுதி வாய்ந்த குடும்பங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து உள்ளதால் எழும் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய கூடுதலாட்டு 3 கோடி கிராமப்புற மற்றும் நகர்ப்புற குடும்பங்களுக்கு வீடுகள் கட்டுவதற்காக உதவி வழங்க இந்த பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா வாய்ந்த குடும்பங்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இப்போ அதிகரித்துட்டே வருது. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தகுதியாக இருக்குது, இன்னும் அவங்களுக்கு வீடு இல்லாமல் இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் வீடு கட்ட தேவைகள் அதிகம் இருக்கிறதுனால இன்னும் 3 கோடி கிராம மற்றும் நகர்ப்புறங்களில் வீடு கட்டுவதற்கு நம்முடைய மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கு. அதற்கான நிதி உதவியும் அவங்க ஒதுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ நீங்கள் கரெக்டான தகுதியானவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த திட்டத்தின் மூலம் அப்ளை பண்ணுங்கள். இந்த திட்டத்தின் மூலம் அப்ளை பண்ணால் வீடு மட்டும் கிடைக்காது, அதுக்காக மின் இணைப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கழிப்பறை, இன்னும் பல இணைப்புகள் இலவசமாட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்